ஒரு வழக்கில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையே விவாகரத்து நடக்குது. அப்போது அந்த விவாகரத்து போது மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கணவர் படிக்கிறதுக்காக அவர் ஜாப்லேருந்து இடைவெளி லீவில் வந்து அந்த படிக்கிறதுக்கு போகிறாரு. ஸோ இந்த சமயத்திலும் அந்த மெயின்டெனன்ஸ் தொகையை கொடுக்கணுமா? ஸோ இது வந்து ஒரு கேள்வி. இதற்கான ஒரு வழக்கை வந்து நம்ம உதாரணமாக பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அந்த சம்பவத்தில் ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லி டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன மெயின்டெனன்ஸ் தொகை வந்திருக்கு, அப்பீலுக்கு கணவர் உயர்நீதிமன்றத்துக்கு வராரு அதை ரத்து செய்ய. தான் வந்து படிக்கிறதுக்காக பிரேக் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்லேருந்துன்னு கேட்குறாரு. ஸோ ஜட்ஜு வந்து இதை விசாரித்து என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஷார்ட்டாக ஒரு வழக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் அவர்கள் ஆர் சுப்ரமணியன்